அயன். இந்த மேஜரா வந்து அசைவ உணவுகள் தான். ஸோ முட்டை, மீன், மாமிசம் போன்றவைதான். சைவம் மட்டும் எடுத்துக்கொள்வதற்கு அற்புதமான பெஸ்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை, கொண்டைக்கடலை. B12. ஸோ B12 உணவும் அதிகமாக இருக்கிறது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவுல. சைவ உணவுல இதுக்கு நல்ல ஒரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா பால். ஜிங்க். ஸோ அப்போ என்ன ஜிங்க்குக்கு நல்ல சோர்ஸ் அப்படின்னா நார்மலா முட்டை, பால் போன்றவற்றிலிருந்தும் மாமிச வகைகளிலிருந்தும் எடுக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ், நம்ம யூஸ்வலா சொல்லக்கூடிய பூசணி விதை, அந்த மாதிரி வெள்ளரி விதை போன்ற விதைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சத்து நல்ல ஒரு சோர்சஸ்ல கிடைக்குது. விட்டமின் டி. விட்டமின் டினாலே மெயின் சோர்ஸ் வந்து என்னன்னா சூரிய ஒளி தான். சூரிய ஒளியில நமக்கு அவ்வளவா கிடைக்கலைன்னா தான் நம்ம என்ன பண்ணணும், சப்ளிமெண்ட்ஸை நாடி போகிறோம். ஸோ நேச்சுரலா சில ஃபுட்ஸ்ல வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவத்துல வந்து பாதாம் போன்ற விஷயங்கள்ல வந்து இருக்கு, அசைவம் மீன் போன்ற விஷயங்கள்ல இருக்கு. ஸோ அதை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இல்லாம ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸா வந்து எடுத்துக்கலாம். விட்டமின் டி எதுக்கு முக்கியம்னா எல்லாத்துக்கும் முக்கியம். நம்ம ஹார்மோன் நல்லா வந்து செயல்படணுமா, நம்ம எலும்புகள் பலமா இருக்கணுமா, ஸ்கின் ஆரோக்கியமா இருக்கணுமா அப்படின்னு இதுக்கு தான் கிடையாது, அனைத்துக்குமே விட்டமின் டி ரொம்ப முக்கியம். புரோட்டீன். ஸோ இதுக்கு மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன். எல்லா மாமிச வகைகள் சைவ வகைகள்ல எடுத்துட்டோம் அப்படின்னா பருப்புகள். ஸோ பருப்பு போன்ற விஷயங்கள், சோயா போன்ற விஷயங்கள்ல புரோட்டீன் நல்லா கிடைக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸுங்க அது வந்து மெயினாக எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் போன்ற வகையில் தான் இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாவற்றிற்கும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம எலும்பு, ஸ்கின் இதெல்லாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது நேச்சுரலாக மீன்களில் வந்து இருக்கும். மீன்கள் கூட எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன், சாலை மீன், நெத்திலி மீன் போன்ற மீன்கள்ல வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்முடைய பாரம்பரிய மீன்கள்ல வந்து இருக்கு. மெக்னீசியம். ஸோ நார்மலா அது வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை, காய்கறிகள், பாதாம் போன்றவற்றில் மெக்னீசியம் நமக்கு கிடைக்கும். விட்டமின் ஏ. இது நேச்சுரல் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், ஆரஞ்சஸ் இந்த மாதிரி இதுல இருந்து நம்ம விட்டமின் ஏ வந்து எடுத்துக்கலாம். ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் அமிலம் தானியங்கள், கீரைகள் போன்றவற்றில் இருக்கு. விட்டமின் சி. ஸோ இது நார்மலா எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆரஞ்சஸ், லெமன் இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் விட்டமின் சி இருக்கு. அதே மாதிரி நம்ம கொடை மிளகாய்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் விட்டமின் சி இருக்கு.